2009, 11 காலகட்டங்கள்ல தந்தை பெரியாருடைய மேடைகள்ல பெரியாரின் பேரன் நான், காரல் மார்க்சின் மாணவன் நான், தம்பிக்கு தம்பி நான், உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் இப்படின்னு பேசிக் கொண்டிருந்த சீமான், அதற்கு பிறகு படிப்படியாக ஒரு உளவுத்துறை ஏஜெண்டை போல, ஒரு பார்ப்பன கைக்கூலியை போல பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார். ஏன்னா எதையெல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தாரோ அதையெல்லாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணரை பற்றி இவர் பேசியது என்ன, இப்போது செய்து கொண்டிருப்பது என்ன? முருகனை பற்றி இவர் பேசியது என்ன, இப்போது செய்து கொண்டிருப்பது என்ன? சிவனை பற்றி இவர் பேசியது என்ன, இப்போது செய்து கொண்டிருப்பது என்ன? முருகன் முப்பாட்டன் ஆயிட்டாரு, சிவன் முப்பாட்டனுக்கும் முப்பாட்டன் பெரும்பாட்டன் ஆயிட்டாரு, கிருஷ்ணர் மாயவனாவும் மைத்துனனாவும் மாயவன் ஆயிட்டாரு, மாயன் விழா, திருமுருக விழா, சிவ விழா அப்படின்னு பார்ப்பன விழாக்களுக்கு தமிழ் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறாரு. இவருக்கு தமிழ்நாட்டின் சாவர்கர் மணியரசன் தத்துவ விசாரம் பின்னாடி இருந்து எழுதிட்டு இருப்பாரு. யாரு தமிழ் இந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தத்துவத்தை எழுதி கொண்டிருப்பார். இப்படி அவர் தத்துவத்தை எழுதுவதும் இவர் கக்குவதும் இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியலாக இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த